வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் மிகவும் இரகசியமானதும் சக்தி வாய்ந்ததுமான ஒன்று. அதுதான் மாந்திரீகம். மாந்திரீகம் பற்றி பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். சிலர் இது உண்மை என்று சொல்கிறார்கள். சிலர் இது பொய் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாந்திரீகம் என்பது 1000 ஆண்டுகளாக இருந்து வரும் ஒரு மறைமுறை ஆன்மீக அறிவு. மாந்திரீகம் என்றால் என்ன? மாந்திரீகம் என்பது மந்திரம், தந்திரம், யந்திரம் ஆகிய மூன்றின் இணைப்பு. மனசக்தி, தெய்வ சக்தி, பிரபஞ்ச சக்தி, இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும் ஆன்மீக முறையே மாந்திரீகம். இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு ஆழமான உபாசனை முறை. மாந்திரீகத்தின் ஆரம்பம். பழைய காலத்தில் முனிவர்கள், சித்தர்கள், அகோரிகள் தவம் செய்து இந்த மாந்திரீக சக்தியை பெற்றார்கள். கோவில்கள், காடுகள், மலைகள், சமாதிகள் போன்ற இடங்களில் மந்திர ஜபம் செய்து தெய்வ சக்தியை உணர்ந்து மாந்திரீக முறைகளை உருவாக்கினர். அதனால் தான் மாந்திரீகம் மிகவும் இரகசியமாக வைக்கப்பட்டது. மாந்திரீகத்தில் உள்ள முக்கிய சக்திகள். மாந்திரீகத்தில் பல வகையான சக்திகள் இருக்கின்றன. வசியம், மனிதரை ஈர்க்கும் சக்தி. மோகனம், மனதை மாற்றும் சக்தி. ஆகர்ஷணம், நல்ல சக்தியை இழுக்கும் முறை. ஸ்தம்பனம், தீய சக்தியை நிறுத்தும் முறை. உச்சாடனம், எதிரிகளை தூரம் செய்யும் முறை. பாதுகாப்பு மந்திரம், காப்பு சக்தி. இந்த சக்திகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் குறையும். மாந்திரீகம் நல்லதா கெட்டதா? மாந்திரீகம் தானாக கெட்டது இல்லை. ஒரு கத்தி மருத்துவரிடம் இருந்தால் உயிர் காப்பாற்றும். அதே கத்தி தவறான மனிதன் கையில் இருந்தால் ஆபத்து. அதேபோல மாந்திரீகம் நல்லவரிடம் இருந்தால் பாதுகாப்பு, கெட்டவரிடம் இருந்தால் தீங்கு. அதனால் நல்ல நோக்கத்துடன் மட்டும் பயன்படுத்த வேண்டும். யார் மாந்திரீகம் செய்யலாம்? மாந்திரீகம் எல்லாராலும் செய்ய முடியாது. அதற்கு குருவழி, தீட்சை, மந்திர ஜபம், தவம், மனக்கட்டுப்பாடு, தெய்வ நம்பிக்கை, இவை எல்லாம் வேண்டும். அறிவு இல்லாமல் முயற்சி செய்தால் அது ஆபத்தாக முடியும். முக்கிய எச்சரிக்கை. இன்றைக்கு பலர் மாந்திரீகம் பெயரில் பொய்யான விஷயங்களை செய்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதனால் உண்மையான ஆன்மீக வழியை தேர்வு செய்யுங்கள். தெய்வ நம்பிக்கையை வைத்திருங்கள். நல்ல வழியில் மட்டும் செல்லுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். முடிவு. மாந்திரீகம் என்பது ஒரு விளையாட்டு இல்லை. ஒரு ஆழமான ஆன்மீக சக்தி. நம்பிக்கை, குரு அருள், தெய்வ அருள் இருந்தால் மாந்திரீகம் ஒரு மனிதன் வாழ்க்கையை உயர்த்தும்.